ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? ஓகே, என்னோடய அம்மாவோட ரெசிபி தான் இது. பட் நான் கொஞ்சமாக இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ இட்லி மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி ரெசிபி. ஒரு 4 வாழைப்பழத்தை வச்சு நல்லா குத்துன்னு குத்துங்க. அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாகரியை கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதில் 2 கைப்பிடி ஸ்ட்ரெய்டட் கொக்கனட் தேங்காய் போர்களை அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு போட்டு டேஸ்ட்டுக்காக மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வர வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்ல நெய் தடவி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். ஏன்னா இது நீங்கள் அழகாக வச்சா தான் நீட்டாக அது வரப்போ உடஞ்சி வெளியே வராது. ஓகேவா? பிகாஸ் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம்ல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக அந்த பேட்டரை வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு அண்ட் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டரை மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுருங்க. அதாவது கொஞ்சமாக குழி தோண்டி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டரை போட்டு புதைச்சி வச்சுருங்க. ஸோ இந்த ஃபீலிங்கை நீங்கள் இப்படி புதைச்சி வச்சா தான் அது ஸ்டீம் பண்ணி வரப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜாகரி இருக்குல்ல, அந்த சக்கரை மெல்ட் ஆகி வெளியே ஊற்றாது. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதனால தான் ஏற்கனவே அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த பேட்டருக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேனு ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ணேன். அதாவது சப்பாத்தி மாவு இருக்குல்ல, சப்பாத்தி பிள்ளைவோல அந்த மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், கோதுமை மாவு யூஸ் பண்ணலை. பிகாஸ் ஆட்டா மாவில் அதோட க்ளூட்டன் கண்டென்ட் கொஞ்சம் குறைவு கம்பேர்ட் டு கோதுமை மாவு. அதனால் ஓகேவா? ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஃபீலிங்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அழகாக அது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எனக்கு ரொம்ப பேட்டர் இல்லை, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வரலை. ஓகேவா? ஸோ நீங்கள் இது கரெக்டாக பண்ணிட்ட பிறகு அதுக்கு முன்னாடியே இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி வச்சு நீங்கள் பாயில் பண்ண வச்சுருங்க. ஸோ அது பாயில் பண்ணிகிட்ருக்கிற அந்த கேப்பில் இதுவுமே ரெடி ஆயிரும். ஸோ எஸ், இட்ஸ் ரெடி. ஸோ இப்போ ஒரு சவுனா செஷனுக்கு போகிறாரு. சவுனா செஷனுக்கு போயிட்டு ஒரு 25 மினிட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ மூடி வச்சுருங்க. அழகாக ஒரு 25 மினிட்ஸ் பார்த்துருவோம். எஸ், நல்லா பொசுன்னு வெளியே வந்திருக்காரு. குழுன்னு இருக்காரா என்ன மாதிரியே. எஸ், ஸோ ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம், ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அழகாக எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணிடுங்க. ஸோ பிளேட்டிங் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒரு கப்பு சாயா போட்டு நல்லா சுட அதுவும் மழையாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் உடச்சி சாப்பிடும் போது அந்த ஃபில்லிங்கும் ஜூஸியாக இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நல்லா கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்னும் ரெசிபி வேணும்னா சப்ஸ்கிரைப் டு சில் வித் வாசு.